அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கடையில் கிடைக்கிற மாதிரி சாஃப்டான முட்டை மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 1 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி சீனி போடாமல் பால் கோவா பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால் கோவாவோட இந்த 4 முட்டையை சேர்த்துக்கலாம். 200 கிராம் சீனி சேர்த்துக்கேன். 40 கிராம் பாதாமை வந்து தண்ணியில் ஊற வச்சு தோலை உரித்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதே இதில் போட்டுக்கிடுவோம். 1 பிஞ்ச் உப்பு, வாசனைக்காக கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஊற்றுறேன். நீங்கள் ஏலக்காய் வேணும்னா ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டவ்வுக்கு மாற்றி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு காய்ச்சிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், லைட்டாக கட்டியாக வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கேக் டின்னில் நெய் தடவி இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற இதை இதுக்கு மாற்றிக்கலாம். கேக் டின்னுக்கு மாற்றியாச்சு. இதுக்கு மேலே 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ அவனை 180 டிகிரிக்கு 35 மினிட்ஸ்க்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டை மிட்டாய் நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஆறட்டும். முட்டை மிட்டாய் நல்லா ஆறிட்டு இப்போ இதை கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது போல் சுவையான சமையல் வீடியோஸ் பார்க்கணுன்னா பெங்களூரு நெல்லை ருசி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.